ஆராதனையும் இந்த வருடத்தின் கடைசி நாளை மட்டுமாய் நம்மை காத்த கிருபைக்காக செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாடலை பாடி செய்தி நேராக கடந்து செல்வோம். பாடலின் 16 உற்சாகமாய் பாடல் கரங்களை தட்டி இந்த வருடத்தில் அநேக நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். வாழ்க்கையிலே மறக்க முடியாத நன்மைகளை தேவன் இந்த வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். யாவரும் சேர்ந்து பாடுவோம். So
செலுத்துவோம். அன்பின் பரலோக இயேசுவே, அருமையான ஒரு நேரத்தை தந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த கடைசி நாளில் இந்த கடைசி நிமிடத்தில் எங்களை காண கிருபை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அடியை மனத்தை வெளிப்படுத்துகிற ராஜா, சபைக்கும் எங்களுக்கும் நீர் என்ன வார்த்தையை தர விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பமை எங்கள் வாழ்க்கையை உடைய வார்த்தையை கொண்டு தந்து அதன்படி நாங்கள் வாழ்க்கையை நடத்தவும் வாழ்க்கையை சீர்படுத்தவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் ஜீவனுள்ள தாவே, ஆமென். இயேசு நாமத்தில் மகிமையுள்ளதாக. இந்த வேளையிலும் தேவன் நம்மை கொண்டு தேவன் நமக்காக செய்த அநேக நன்மைகளை நாம் நினைக்கும் வகையாக ஒரு தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வருடத்திலே அநேக நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். அநேக நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் புதிய வருடத்திலே கடற்சல் இருக்கிறோம். புதிய காலங்களை நோக்கி நாம் பயணிக்க இருக்கிறோம். எந்த ஒரு காலத்தையும் தொடக்கம் புதிதாக இருக்கிற நேரத்திலே அதற்கு முன்பதாக அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் புதுசா வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால ஆயத்தமாகும். என்ன ஆயத்தமாகும்னா, எந்த கடை நல்லா இருக்கும், அங்க போனா எவ்வளவு நம்ம ட்ரெஸ் வாங்க முடியும், எந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அதற்கு என்ன பண தேவைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த ஒரு புதிய காரியங்கள் செய்த ஒரு புதிய வீடுகள் கட்ட வேண்டும் என்றாலும் அதற்கான தேவைகளை எல்லாம் முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கும். அந்த ஆயத்தமான பணிகள் இருந்தால்தான் அந்த காரியங்களை நாம் செய்ய முடியும். புதிய காரியங்கள் செய்வதற்கு அதற்கு முன்னாடி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போலதான் நாம் புதிய வருடத்திற்கு செல்ல இருக்கிறோம். புதிய வருடத்திற்கு செல்வதற்கு முன்பாக சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. அது எந்தெந்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு நன்றி செய்ய காரியங்களாய் வேதத்திலே பார்க்கிறோம். நன்றி சொல்ல வேண்டும். முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னென்ன காரியங்களை நம்மளை நடத்தினதற்காக நன்றி சொல்ல வேண்டும், எந்தெந்த காரியங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் சில காரியங்களை பார்த்து இந்த ஆராதனை இந்த தேவ செய்தியை நாம் முடிக்க இருக்கிறோம். இது நமக்கான கட்டளையா இருக்கிறது. நமக்கான கட்டளையா இருக்கு. எது கட்டளையா இருக்குன்னா, ஏசாமிக்கு நன்றி சொல்வதும் ஏசாமிக்கு ஸ்தோத்திரம் செய்வதும் நமக்கு கட்டளையா இருக்கிறது. ஏசாமி விரும்புகிற காரியமா இருக்குது. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், 10 குஷ்டரோகிகள சுகத்தை தேவன் தந்தார். 10 குஷ்டரோகிக்கு தேவன் சுகத்தை தந்தார். அதுல ஒரே ஒரு குஷ்டரோகி தான் மறுபடியும் ஏசாமி இடத்துல வந்து நன்றி சொன்னான். பார்க்கிறோம். நன்றி சொல்லும் போது ஏசாமி கேட்கிறாரு, ஏப்பா 10 பேர் சுகத்தை பெற்றாங்க, நீ ஒருவர் மாத்திரமே வந்து நன்றி சொல்றிய, மற்றவங்களா எங்க கேட்டாங்க என்று கடந்த நாட்களில் நம்ம செய்தியை பார்த்தோம். அதே போலதான் ஸ்தோத்திரங்களை நம் தேவன் விரும்புகிறார். என்ன ஸ்தோத்திரம்? கடந்த நாட்களில் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருப்பார். கடந்த இந்த வருடங்கள்ல எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார். இந்த வேளையிலும் நீங்க அமர்ந்து கொண்டிருப்போம்னா நம்ம நிற்பதும் நிர்மலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபைகளுக்காக நாம் இந்த வேளையில நன்றி சொல்லுங்கள். அந்த கிருபைகளுக்காக தேவன் செய்த ஈவுக்காக நாம் நன்றி சொல்ல. என்ன ஆனாலும் சரி, இந்த நாளை நமக்கு காண செய்த பெரிதான கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்லணும். அதற்காக புது வருடத்துல நன்றி சொல்லி ஒரு ஆயத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். முதலாவது ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 மைக்கிலே படிப்போம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேசம் என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறார். தந்தாலும் சரி, தரலனாலும் சரி, வாழ்வு ஆனாலும் சாவு ஆனாலும் சரி, நன்மை ஆனாலும் சரி, தீமை ஆனாலும் சரி, இந்த வேலையில எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில நம்ம இந்த வாழ்க்கை தேவன் தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை கிடைக்காத எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருந்திருப்பாங்க. கண்ணு தெரியாத, நடக்க முடியாத, விட காரியங்களை அகப்பட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை காத்த தேவனுக்கு எல்லாவற்றையும்
நன்றி சொல்ல வேண்டும். இந்த வேலையில எத்தனை பேருக்கு எத்தனையோ பணங்கள் இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அவங்களாம் தண்ணியை கூட அளந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கான உடல் வியாதி மூலமாக குடிக்கிற தண்ணியை கூட அளந்துதான் குடிக்கிறான சூழ்நிலைகளுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாதபடி இம்மட்டமாக நம்ம நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் செல்வோம். அதை விட்டுட்டு இந்த காரியங்களிலேயே இவங்க இப்படி இருக்காங்களே, நானும் அவங்கள ஒன்னாதானே என் வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே இயேசு தந்தாருன்னு சொல்லிட்டு முறுமுறுப்போடு நாம் செல்லக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கானான் தேசத்தை காணாத வண்ணமாய் மடிந்து போனார்கள். அந்த வம்சத்துல யாருமே கானான் தேசத்தை காணவில்லை. ஆனால் மீனை எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லி விட்டு கொடுத்தா அது 5000 பேருக்கு அப்பமாக மாறினது என்று தெரிந்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லும் போது உங்க வாழ்க்கை பெருகும், உங்க வாழ்க்கையில காரியங்கள்லாம் பெருகும். முறுமுறுக்கும் போது உங்களுடைய என்னதான் காரியங்கள் தேவன் உங்களுக்கு செய்யலானாலும் ஒரு நன்மையும் வராது. கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இயேசு கொடுத்தாரு, ஆனால் அவங்களால சுதந்திரிக்க முடியவில்லை. அப்பத்தை கொடுத்தாரு, காளைகளை கொடுத்தாரு, ஆனாலும் அவங்களால சுதந்திரிக்க முடியல. அதே போல அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த குறையோடு அடுத்த வருடத்துல நம்ம பிரயாணிப்போமானால் ஒரு நன்மையும் எதிர்பார்க்க முடியாது. என்னதான் நன்மைகள் வந்தாலும் மனைவிக்கு கணவன் மேல குறை, கணவனுக்கு மனைவி மேல குறை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல குறை, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல குறை, சபையில விசுவாசிக்கு போதகர் மேல குறை, போதகருக்கு விசுவாசி குறை. இந்த குறையோடு நாம் இந்த நாளிலே கடந்து புது வருடத்தில் செல்வோமானால் இதே போலதான் நம்ம நிலைமை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியாத சூழ்நிலை. அதனால எல்லாவற்றையும் நம்ம நன்றி சொல்லணும். முதலாவது அந்த குறைகள் எல்லாம் எடுத்து போடணும். அப்பம் என்பது அதுல இருக்கவே அந்த அப்பமான அந்த மாதிரி ஃபுட்டே இல்லையா? அப்பத்தை பார்த்தா அந்த மாதிரி ஃபுட்டே இல்லை. அப்பன்னு ஏன் பேர் இருந்ததுன்னா இது என்னதுன்னு சொல்லிட்டா அதுதான் அப்பம் சொல்லிட்டு வந்து இது என்னதுன்னு கேட்கிற காரியம் தான் அப்பம். அப்படிப்பட்ட உணவை தந்தாரு, ஆனாலும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இரவு வேளையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றோம், நம் குறை சொல்லிக் கொண்டு ஸ்தோத்திரம் சொல்வதற்கு மறந்தோமானால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் இயேசுவே தர இயேசுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். கீழே விழுந்தாலும் ஸ்தோத்திரம் இயேசுவே சொல்லணும், மேலே போனாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, முதலாவது நம்ம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இரண்டாவது ஆதியாகமம் 14:20 எடுத்தவர் வாசிங்க. ஆதியாகமம் 14:20 வாசிங்க. உன் சத்துருக்களை கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இரண்டாவது எப்படி சொன்னா, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். சத்துருனா யாரு? உனக்கு விரோதமாய் இருக்கிறவங்க. உமக்கு விரோதமாய் உங்களுக்கு இந்த உலகத்துல போன வருடங்கள் அநேக பேர் எழுப்பியிருப்பார்கள். அவங்க எல்லாம் நம்ம கையில ஒப்பு கொடுத்தவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த இரவேளையில அந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என்னப்பா சத்துரு? என்ன சத்துரு? வியாதி. உங்களுக்கு சத்துருனா ஒரு போராட்டம். என்னென்னலாம் உங்களுக்கு போராட்டம், உங்களுக்கு என்னென்னலாம் எதிர்பட்டு வந்ததோ அதெல்லாம் கடைசியா முடித்து இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கோம். அதெல்லாம் கையில கொடுத்து ஒரு வெற்றியான காரியங்களை கொடுத்து, ஒரு ஜீவனை கொடுத்து, ஒரு நன்மையை கொடுத்து, ஒரு ஈவை கொடுத்து இங்க அமர செய்திருக்கிறாரு. அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்களெல்லாம் கையில ஒப்பு கொடுக்காதபடி உங்களை அவங்க கையில கொடுத்ததற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேலைகளில அநேக பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருப்பீங்க, இல்ல நீங்க செய்யற தொழில்களில் அநேக பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. உங்க சமுதாயத்துல அநேக பேர் உங்களுக்கு
உங்க குடும்பத்துல அநேக பேர் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருப்பார்கள். அதையெல்லாம் மீறி இந்த வேலையிலும் எத்தனைதான் பிரச்சனை வந்தாலும் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்தாரே, அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பாவங்கள் நம்மளை சுத்தி வந்திருக்கும். அந்த பாவங்களுக்கெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி காத்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாவீது பார்த்தோம்னா ஒண்ணுமே தாவீது பண்ணல, ரிலாக்ஸ் பண்ணதுக்கு மாடி ஏறி பார்த்தாரு. ரிலாக்ஸ் பண்ணதுக்காக மாடி ஏறி பார்த்தாரு. அதோட ஒரு வாழ்க்கை முடியுது. அதோட ஒரு வாழ்க்கை முடியுது. அது போல நாம் பாவங்களை அகப்படாதபடி நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய சமுதாயத்துல காண செய்த கிருபைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். எதுக்கெடுத்து பார்த்தாரு, பாவத்தினால் அகப்பட்டார். ஸ்திரியை சீராக பார்த்து அது கொண்ட அவருடைய இச்சையின் மூலமாக தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை வென்ற தாவீதுக்கு அந்த நிலைமை, சாத்தான் அந்த நிலைமையை தாவீதுக்கு கொடுத்தார். ஆணைய போய் பார்த்தார், அதோட அவர் வாழ்க்கை முடியுது. அது போலதான் எந்த ஒரு காரியங்களும் இல்லாதபடி சத்துருக்களை விலக்கி நம்மளை மட்டுமாய் காத்த தேவனுக்கு முதலாவது நன்றிகளை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக வேகமாய் போவோம். ஒரு காரியங்களை ஒரே ஒரு வசனங்களை படித்து நாம் வேகமாக ஒரு புது வருடத்திலே நாம் தேவனை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு கடந்து செல்ல அநேக காரியங்களை தேவன் பலப்படுத்துவார். ஆதியாகமம் 24:48 வேகமாய் படிங்கள். ஆதியாகமம் 24:48. நேர் வழியா நடத்தி வந்த என் எஜமானாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. நேர் வழியா நடத்தி வந்த கர்த்தருக்கு மூன்றாவதாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். என்னப்பா நேர் வழி? நேர் வழினா என்ன? இந்த உலகத்துல நேர் வழினா என்ன? நேர் வழினா என்ன தெரியுமா? நம்மளுக்கு கஷ்டம் வராத ஒரு வழி இருக்குதா, அதுதான் நேர் வழி. ஏன் நேர் வழி அதுவாக குறிக்கிறோம்? நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா தப்பான வழியில போயிடும். ஒரு பண தேவை, அதை சமாளிக்கவே முடியாது. மனம் வீட்டுல பிள்ளைகளுக்கோ இல்ல போன்ற காரியங்களுக்கோ ரொம்ப உடம்பு இல்ல, இவ்வளவு காசு தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா பிறர் காசை எடுக்க தோணும். பிறர் காசை எடுக்க தோணும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால நேர் வழியில நடக்க முடியாது. நம்மளால நேர் வழியில நடக்க முடியாது. எப்ப நேர் வழியில நடக்குவோமோ பிரச்சனையை தராத தேவன் நம்மளை நேர் வழியில நடக்க வைத்ததற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நேர் வழியாய் நம்மை நடத்தினார்கள். நம்முடைய வாய்கள் பிறருக்கு விரோதமாய் சாட்சி பொய்யாய் பேசாதவனமாய், நம்மளை பிறருக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதவனமாய், நம்முடைய கண்கள் பிறகு மேல இச்சை கொள்ளாத முடியுமாய், நம்முடைய எல்லா காரியங்களையும் நேர் வழியா இயேசுவை நடத்தினார்ல, அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். நம்ம கூடதான் இருந்திருப்பாங்க, நம்ம கூடியே நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்திருப்பாங்க, அவங்க தகாத வழியில போயிருப்பாங்க. இந்த வேலையிலும் இந்த நாளை அநேக பேர் அநேக பாவமான வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவார்கள். அவர்களை காட்டிலும் இயேசுவை நம்மளை நேர் வழியாக நடத்தினதற்காக நம்ம மூன்றாவதாக நன்றி சொல்ல வேண்டும். அவ்விதமான கஷ்டங்களை நம்மளை தராதவனமாய் பாதுகாத்தார்ல. கஷ்டங்கள் வந்தா ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்படிதான காரியங்கள் மேல ஆசைப்பட்டிருப்போம், அந்த பங்குகளை நம்ம பெற்றிருப்போம். அப்படி போன காரியங்களை நாம் அநேக பேரை பார்த்திருப்போம். ஒருத்தர் நம்ம தப்பு செய்தானா, ஏப்பா அந்த தப்பு செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சொல்லுவான் காரணம், நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட வழி இல்லை, எனக்கு வேற வழியே தெரியல, எங்க அம்மா உடம்பு சரியா இருந்தாங்க, மருத்துவத்துக்கு எனக்கு செலவு இல்லை, மருத்துவர் நான் எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை, அதற்காக நான் திருடிட்டேன் என்று சொல்லுவோம். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இல்லாதபடி இந்த வருடத்தை இம்மட்டமாய் கிருபையாய் நாம் நடத்தின தேவனுக்கு நாம் என்ன செய்யணுமா? நேர் வழியா நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்
செலுத்த வேண்டும். அது நம்மளுடைய கடமையா இருக்கு. அது நம்முடைய கடமையா இருக்கிறது. நான் நடத்தினாங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாதபடி காத்து கொண்டாங்க. ஒரு சிறிய கதை ஒண்ணு. நேர்வழி என்பது ஒரு உலகத்துல ஒரு மனிதன் கிறிஸ்துவன் இப்படிதான் வாழ வேண்டும் என்பது இருக்கு. உங்களை வாழ வேண்டும் என்பது இருக்கு. ஏற்கனவே ஒரு உவமையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு தேர் வந்து தண்ணியில கீழே விழுந்துட்டே இருந்துதான். ஃபர்ஸ்ட் வாட்டி விழுந்துதான். அது அந்த ராஜா என்ன பண்ணாரா, எடுத்து மேல போட்டாரு. அது டக்குன்னு கையில கடிச்சிச்சான். ரெண்டாவது வாட்டியும் அது கீழே விழுந்துதான். திருப்பி எடுத்து மேல போட்டாராம். டக்குன்னு அது கையில கடிச்சிச்சான். மூணாவது வாட்டியும் தண்ணியில விழுந்துச்சான் அந்த தேரு. திருப்பியும் எடுத்து மேல போட்டாராம். மூணாவது வாட்டியும் கடிச்சிச்சான் அந்த தேரு. பக்கத்துல இருக்க மந்திரி சொன்னாரா, ஏன்பா அதுதான் கடிக்குதுல்ல ராஜா, திரும்ப திரும்ப ஏன் அதை மேல போடுறீங்க, அதை ஏன் இன்னும் காப்பாத்துறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ராஜா சொன்னாரா, அதோட தேரோட குணம் வந்து நம்ம பிடிச்சா கொட்டும், அது அதோட குணம். அது என்ன திருவாட்டி கடிக்குது. என்னோட குணம் என்னன்னா மத்தவங்களை காப்பாற்றணும். அதனால நான் திரும்ப போய் அதை வந்து மேல போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொன்னாராம். அதே போலதான் எத்தனை தீங்குகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளை நேர்வழியாய் நடத்தி இம்மட்டுமாய் நிலைநிற்க தேவன் செய்த கிருபைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையில இத்தனை நாட்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாய் செய்திருப்பார்கள். அவர்களெல்லாம் நீங்க பதில் சொல்லி அழிந்த காலங்கள் இதோட போதும். அவங்களுக்கெல்லாம் நீங்க விலக சொல்லி வாழ்ந்த காலங்கள் இது போதும். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும், அவங்களெல்லாம் குறை சொல்லி இருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி இத்தனை வருடங்கள் நீங்கள் கழித்து இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் போதும். அவங்க அப்படி இருந்தாலும், அவங்க குறை சொன்னாலும், அவங்களை குற்றம் சொன்னாலும், அவங்க உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யினாலும் நீங்க நன்மை உள்ளவராகவே இருக்கு. நேர் வழியில ஏசாமி இந்த வருடங்கள் புதியவர்களை நம்ம நடத்த வேண்டும். ஏற்படியாக நடத்தி ஏசாமிக்கு ஸ்தோத்திரம் செல்வது மூலமாக இந்த காரியங்கள் நாம் ஸ்தோத்திரம் செல்வது மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் புது வருடத்திலே தேவன் நமக்கு தருவார். அதனால நேர் வழியா நடப்பதற்கு நம்முடைய கிருபை தந்ததற்காக முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான்காவதாக யாத்திராகமம் 18:10 உங்களை எகிப்தின் கைக்கு பார்வோனின் கைக்கு தப்புவித்து எகிப்தினுடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அடிமை ஜனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வந்தாங்க. எகிப்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் வாழ்ந்து வந்தாங்க. அங்கிருந்து ஏசாமி ஒரு விடுதலையை தந்தார். அடிமையிலிருந்து ஒரு விடுதலையை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அடிமை தனத்திலிருந்து நம்ம வாழ்க்கையை மலர செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அடிமையாய் நமக்கு ஏற்பட்ட அநேக வியாதிகள் இருக்கும். வியாதிகள் மூலமாய் நம்ம அடிமைப்பட்டிருப்போம். ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வியாதியா இருக்கும். அப்படிப்பட்ட அடிமையிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பாவங்கள் மூலமாய் நம்ம அடிமைப்பட்டிருப்போம். இந்த காரியங்கள், இந்த சேனல்ல, இந்த டிவி, இந்த டைம்ல நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி மூலமாய் நம்ம அடிமைப்பட்டிருப்போம். அதுல இருந்து நம்மளை விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரமோ நன்றியோ செலுத்த வேண்டும். இந்த பழக்கம் என்னால விடவே முடியல. இந்த வேலையில இந்த பழக்கத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா இது என்னை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னா அதுல இருந்து நம்மளை காத்த தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். அதே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை ஜனத்திலிருந்து வெளியே ஏற்ற கிருபை செய்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவராக இருந்தார். அதே போலதான் இரவு வேளையில நம்ம அடிமையான வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளுக்கு தந்தார்ல. ஒருவேளை நம்ம இஸ்ரேல்ல நம்ம ஈரான்ல நம்ம இந்த வருடம் பிறந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், நாளும் மறித்து போயிருக்கும். ஜம்மு காஷ்மீர்லயோ இல்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ, கேரளால ஒரு இடத்துல நிலச்சரிவு வந்தது, வயநாடுல, அங்கெல்லாம் நம்ம பிறந்ததா நம்ம என்ன இருப்போம், மறித்து போயிருப்போம். ஈரான்ல பிறந்திருந்தா இஸ்ரேலுக்கு அடிமையாய்
எழுந்திருக்கும். அடிமை வைத்திருந்தாங்க என்ன பண்ணிருப்போம்? அந்த அடிமைலாம் இல்லாதபடி இந்த கிராமத்துல அழகான ஒரு கிராமத்துல அழகான ஒரு சபையில அழகான ஒரு குடும்பத்துல உங்களை நிலைநிற்க செய்து இந்த வேலையிலும் இந்த நாளை திருசபையில வந்து மன மகிழ்ச்சியுடன் காண செய்கிற தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான கணவர்களையும் அருமையான மனைவிகளையும் அருமையான பிள்ளைகளையும் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. எந்த ஒரு அடிமையும் இல்லைல்ல. எதெல்லாம் ஒரு மைண்ட் ஏதாவது ஓடுதா அந்த வேலையில ஃப்ரீயா நம்ம உட்காந்துருக்கோம்ல. இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஏசாமி வைத்திருக்காருல்ல. எதனா எதை குறித்து கடன் மீது ஒரு அடிமையா இருக்கீங்களா? யாராவது இருந்தா புது வருடத்தில் தேவன் உங்களுக்கு அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவன் தருவார். ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருந்திருந்தா தேவனை நோக்கி பாருங்க. இந்த வேலையில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. குறைகளை நாம் சொல்லி கொண்டு கடன் இருக்கு சொல்லிட்டு கடனே நினைத்து வியாதி இருக்கு சொல்லிட்டு வியாதியே நினைத்து அது அடிமையா இருந்தா அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய இயேசுவே உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இல்லாதவர்கள் இந்த வேலையிலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அடிமைத்தனம்னா என்ன? இதை சொல்லி மற்றவங்க செய்யல, அது அடிமைத்தனம் இல்ல. அதற்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். அதற்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டிருக்கோம். ஒருவர் இதை சொன்னாரே வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, இதெல்லாம் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டிருக்கோம். ஆனா இம்மட்டமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்வதற்கு மறந்து நம்ம என்ன பண்றோம்? குறைகளை சொல்லி கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஐந்தாவதாக உபாகமம் 8:10 நாம் இரண்டு காரியங்களை பார்த்து இந்த வேலை நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவுள். நல்ல தேசத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்வோம். நல்ல சபைக்காக நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறது. நல்ல தேசத்துல நம்மளை காண கிருபை தந்தார்ல. அப்போ அற்புதமான தேசத்துல இந்திய தேசத்தை நமக்கு தந்து இந்த பட்டணங்களை தந்து இந்த கிராமங்களிலே நம்ம நிலை நிற்க செய்தார்கள். அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இவ்வளவு அற்புதமான சபையை நமக்கு தந்திருக்கார். இவ்வளவு அற்புதமான சபையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்மளுக்கான வார்த்தைகளை தேவன் தந்து கொண்டிருக்கிறார்கள். வார வாரம் ஏசாமி நமக்கான வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலான வார்த்தை, தேர்தலான வார்த்தை. நமக்கு என்ன ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் கொடுத்த வார்த்தைகளுக்காக நம்ம இந்த வேலைக்கு நன்றி செலுத்தணும். நம்ம கேட்ட செய்தி இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் ஏசாமி நம்ம தந்த செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதகர் நம்மளுக்காக தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவது. அவ்விதமான ஸ்தோத்திரங்கள் மூலமாக உங்களுடைய நன்மை பெருகும். அததான் ஏசாமி எதிர்பார்க்கிறார். 9 பேர் போல நம்மளும் இருக்க கூடாது. குஷ்டரோகிகள் 9 பேர்ல தேவனை மறந்தது போல இந்த வேலையில நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு புதுசா வந்து இந்த வருடத்துல இதெல்லாம் இன்னைக்கு தாங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம நிக்க கூடாது. இந்த காரியங்கள்லாம் தாங்க சொல்லிட்டு நிக்க கூடாது. புதிய காரியங்களுக்கு நோக்கி போகும் முன்னாடி நம்ம பழைய காரியங்களை நினைத்து இந்த வேலையில ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். தேவனுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த சமுதாயத்துல உங்களுக்கு யாராவது உதவி செய்தா அவங்களுக்கும் நம்ம ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். அக்கம் பக்கத்துல உங்களுடைய ஓனர் நீங்க செய்யற பணியில உங்களுக்கு நன்மைகளை செய்திருப்பாங்க. உங்க சுகத்துக்காக மற்றவங்க ஜெபிச்சிருப்பாங்களே. உங்க நன்மைக்காக யாராவது இந்த உலகத்துல என்னென்னலாம் செய்தாங்களோ அவங்களெல்லாம் நினைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரங்களை நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு புது விதத்துல காண 20 நிமிஷம் தான் இருக்கு. கடகடன்னு
நம்ம சொல்ல தேவன் உங்களை அறிவிக்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்வது மூலமாக உங்களுக்கு பெருக்கம் அதிகமாக காணப்படும். இந்த தேசத்துல சுதந்திரமாய் வைப்பதற்காக வார்த்தைகளை கொடுத்ததற்கு காரணம் திரும்ப 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 ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இதுதான் ஆயத்தம். இதுதான் புது வருடத்துல நம்ம செல்வதற்கான ஆயத்தம். புது வருடத்தை காண என்னப்பா செய்யணும்? புது வருடம் இந்த வேலையில தேவன் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இயேசு எதிர்பார்க்கிறாருன்னா இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்ம பார்த்திருப்போம், ஏன்னா இந்த 10 பேர்ல ஒருத்தவங்க தான் சமாரியன். நம்மளுடைய பாஷையில சொன்னா அந்நியர், இந்துவோ இல்ல முஸ்லீமோ, மற்றதெல்லாம் கிறிஸ்டின். அதனால அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஒருத்தவங்க மட்டும் தான் சமாரியன். அவர் கேட்டதுக்கு சொன்னா நான் மட்டும் தான் சமாரியன், அதனால அவங்க போயிட்டு இருப்பாங்களே, எனக்கு கடமை ஆச்சு, கிறிஸ்துவனா இருந்தா எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லிட்டு அது ஒரு கடமை. ஏசாமி எனக்கு தந்தையா ஆகணும், நான் சபைக்கு வரேன், ஏசாமிக்கு ஒரு விடுதலை தரணும், அது அவரோட கடமைன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா அது ஏசாமியோட கடமை. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவருக்காக ஏசாமி மரித்தார், ஒவ்வொருக்காகவும் மரித்தார், ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக பிறந்தார். நமக்காக மட்டும் பிறந்தார். நம்ம செய்த அவருடைய கடமை. நம்ம சர்ச்சைக்கு போன வந்ததுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இதற்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த காலையில இரவு வேளையில இப்படியான காரியங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கடைசியாக யோபு 1:21 யோபுடைய வாழ்க்கையை பார்ப்போம். யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இதுதான் ஒரு இக்கட்டான காரியம். நம்ம தேசத்திற்காக நன்றி சொல்லிடலாம், நம்மள நேர வழியில நடத்தினதற்காக நன்றி சொல்லிடலாம், எல்லாத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லிடலாம். அருமையான தேசம் தந்ததுக்காக நன்றி, அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்ததற்காக நன்றி சொல்லிடலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்? பாடுகள் தந்ததுக்காக, பாடுகள் தந்தாலும் நன்மை பெற்றாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்றான். இந்த வேலையில அவனை காட்டிலும் பெரிய பாடு அனுபவித்தவன் யாரும் இல்லை. எப்பா நீ மைக்ல பேசி போயிடலாம், என் பாடு பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த வருடத்துல கண்ட கெடுதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுன்னா நீ ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டப்பா. எனக்காக ஜெபிப்ப நீ யாராவது சபைக்கு வந்திருந்தால் யோபுடைய வாழ்க்கை பார்ப்போம்னா எல்லாருமே எல்லா குமாரர்களும் இழந்தான். அவன் ஆஸ்திகளை அந்தஸ்துகளை இழந்தான், அவன் சௌந்தரியத்தை இழந்தான். இருந்த போதிலும் ஏசாமி விட்டு விலகாதபடி எல்லோருத்திலும் அவன் ஸ்தோத்திரம் செய்கிறவனாக இருந்தான். எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான். வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான். அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்ததால் அவனுக்கு கிடைத்த நன்மை என்னதுமா? இரட்டிப்பான நன்மையை அவன் பெற்றான். இந்த நாளுக்கு பிரவேசிக்கப்படும் போது புதிய வருடத்துல இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒரு வீடு இருந்தா 2 வீடு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். பரதேசியாய் நீங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து வந்தா சுதந்திரமான தேசத்தை தர வல்லவராக இருக்கிறார். இரு பரிவாரங்களை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். புதிய ஆண்டுல பிரவேசத்துக்கு முன்பதாக நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது புதிய புதிய காரியங்களை நமக்கு இயேசுவை புதிய வருடத்துல தர வல்லவராக இருக்கிறார். ஆயத்தமாக்குவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் வாழும்போது இயேசுவை அதிசயமான காரியங்களை நம்மளுக்கு தர வல்லவராக. முதலாவது கிறிஸ்துவ என்பது அர்ப்பணிப்பு நிகழ்ந்த வாழ்க்கை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல கிறிஸ்துவம் பரவுவதற்கு முதலாவது காரணம் அர்ப்பணிப்பு இருந்தது.
அர்ப்பணிப்பு இருந்தது. மிஷனரிகள் வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களும் ஏழைக்கென்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. சகையோட வாழ்க்கையில ஏசாமி உள்ளத்துல போகும்போது அவன் எல்லாத்தையும் வித்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். சந்தோஷம் என்பது பெறுவது மூலமா இல்ல, எல்லாத்தையும் வந்து வெளியில கொடுப்பது மூலமா தான் சந்தோஷம் வரும். அதனால உங்களுக்கு ஏசாமிக்கு நம்மளுக்கு கொடுப்பதற்கான நம்மளுடைய அவ்வளவு பெரிய ஆளா நம்ம ஏசாமிக்கு ஏதாவது கொடுக்குறதுக்கு அவர் விரும்புகிற காரியம் ஒரே ஒரு காரியம், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, அவருக்கு நன்றி செலுத்துவது. காலையிலும் மாலையிலும் எந்த வேலையிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது மட்டுமே ஏசாமி இந்த வேலையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். புது வருடத்தில் பிரவேசித்திருப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக காரியங்களை எனக்கு ஏசாமி தருவார் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மீது ஏசாமி இருக்கிற எதிர்பார்ப்பு ஸ்தோத்திரம் செய்வது. என் மகன் எனக்காக இரவும் பகலும் நான் கொடுத்த ஜீவியத்திற்காக, நான் கொடுத்த நன்மைக்காக எனக்காவது ஸ்தோத்திரம் செய்வாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற தேவனுக்கு நாம் செலுத்த காரியம் ஸ்தோத்திரம் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் நம்ம செஞ்சா போதும். எப்படிப்பா ஸ்தோத்திரம் சொன்னா போதும்னா யாத்திராகம் 14:14 பார்ப்போம். கடைசியாக யாத்திராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. நம்ம சும்மாவே இருந்தா போதும். நமக்காக யார் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சேனைகளின் தகப்பன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வேலையில நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே போயிட்டு எல்லா காரியங்களும் செய்யறோம். ஒரு காரியங்களை திட்டமிடுறோம், தேவனை வந்துடுறோம், அவருக்கு நன்றி சொல்றதோ ஸ்தோத்திரம் சொல்றதை விட்டு டைரக்டா நம்மளே போயிட்டு எல்லா காரியங்களும் செய்யறோம். அதனால எந்த ஒரு காரியங்களும் வர மாட்டேங்குது. இந்த வேலையை ஏசாமி சொல்றார், நீங்க சும்மா இருக்க உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்படி பாது கர்த்தர் நான் சும்மா தான் எப்படி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னா, நமக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருந்தா நம்ம யார் மேல அதிகமான பாசத்தை, யார் மேல அதிகமா கவனத்தை வைத்திருக்கோம்? நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, யார் மேல அதிகமான கவனத்தை வைத்திருக்கோம்? யார் மேல அதிகமா கவனம் வைப்போம்? முதல் பையன். அது அப்பதுல இருந்தே அதேதான். ஃபர்ஸ்ட் பையன் மேல கவனத்தை வைப்போம். அது இல்ல, நம்ம யார் மேல அதிகமா கவனத்தை வைப்போம்னா ஒன்னே தெரியாத பையன் மேல தான் அதிகமா கவனத்தை வைப்போம். உஷாரா இருக்கிற பையன் மேல கவனத்தை வைப்போமா? அவன் எங்க போனாலும் பொழைச்சுப்பான், அவன் எங்க போனாலும் பொழைச்சுப்பான். இவனுக்குதான் எதுவும் தெரியாது, இவன் தான் என்னையே நம்பி வந்து கொண்டிருக்கான். அதனால அவன் மேல கவனத்தை வைப்போம். அதே போலதான் நம்ம ஓடி போய் நீ செய்தனா இந்த வேலையில இந்த புது வருடத்துல நீயே போயிட்டு எல்லா காரியங்களும் செய்தனா ஏசாமி சும்மா பார்த்துட்டு தான் இருக்கு, ஆனா நீயே செய்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிபட்டு வரும்போதுதான் அவரை ஆறுதல் படுத்துவது. அதுவே அந்த காரியங்கள்லாம் விட்டு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் அடிமையா என் வாழ்க்கையை உமக்கு மட்டுமே ஸ்தோத்திரம் செய்வது, உம்மை மட்டுமே நம்பி இருப்பது, உம்மை மட்டுமே நம்பி இந்த புது வருடத்தை நான் காண இருக்கிறேன் சாமி, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணு சொல்லிட்டு அர்ப்பணிப்போடு இந்த வேலையில நம்ம ஸ்தோத்திரம் செய்து எல்லா காரியத்தை கடப்போமானால் நமக்கான இரு பரிவாரங்களை தேவன் தர வல்லவராக. புதிய வருடத்திலே நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லா காரியங்களும் ஏசாமி இந்த வேலையில புதிய வருடத்தில தர வல்லவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் மூலமாக தேவனை முன்னிறுத்தும் மூலமாக தான் அந்தந்த காரியங்களை நமக்கு பெற முடியும். அந்தந்த காரியங்களை நமக்கு பெற முடியும். மறுபடியும் எல்லா காரியங்களையும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட நேரங்களில தினந்தோறும் இந்த காரியங்களில நம்ம ஸ்தோத்திரம் செய்வதற்கு மூலமாக எல்லா ஆசீர்வாதமும் வரும். முதலாவது எல்லா வருடத்திற்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இரண்டாவது சத்துரு கையில நம்மளை கொடுக்காதபடி மட்டுமாய் நம்மளை நிலைநிறுத்த செய்ய
முன்பாக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் நம்ம விழுந்து விடலாம் நம்பி இருப்பாங்க, அதான் சொல்லிட்டு எத்தனை பேர் நினைத்திருப்பார்கள். உங்க வாழ்க்கை எத்தனை பேர் முடிந்தோம் சொல்லிட்டு நினைத்திருப்பார்கள். உங்க வாழ்க்கை எத்தனை பேர் முடிந்தோம் சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா முடிவை தருகிற தேவன் எல்லாம் இந்த வருஷம் எனக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைத்து சபைக்கு இருப்போம்னா இல்ல, இது உங்க வாழ்க்கை இல்ல, இப்பதான் உங்க வாழ்க்கை புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோட வாழ்க்கையை தருவார். மூன்றாவதாக நேர் வழியால் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான்காவதாக அடிமையாய் இல்லாதபடி நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அழகான தேசத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களிலும் தாழ்வானாலும் சரி வாழ்வானாலும் சரி நம்மளை மட்டமா நிலைநிறுத்த தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இந்த வேலையில அநேக பேர் அநேக காரியங்களை குறித்து இந்த திருச்சபையில வந்திருக்கீங்க. ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனைகளே இருக்கும். ஆனால் உங்களை காண்கின்ற தேவனா இருக்கிறார், உங்களுடைய மன விருப்பங்களை அறிகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னால யூகிக்க முடியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த வேலையில அறிவிச்சு அர்ப்பணித்து இந்த இடத்தை சென்று கடந்து செல்லும் போது அவ்விதமான விடுதலை தேவன் தர வல்லவர். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்களோட இந்த சபைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விடுதலை தர தேவன் வல்லவராக இருந்தார். இரு பரிவாரங்களை யாக்கோபுக்கு இயேசுவே கொடுத்தார். இந்த வேலையிலும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று அர்ப்பணிப்போடு இந்த வேலையிலும் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவே செய்த நன்மைகளுக்காக நான் ஏதாவது நன்மைகளை மறந்திருப்பேன், நான் ஏதாவது நன்மைகள் உமக்கு நீ செய்த நன்மைகளுக்கு நீ செய்த காரியங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தாதவனமா உம்மை மறந்து மனிதர்களை நோக்கி நான் நன்றிகளை செலுத்திருப்பேன் என்றால் நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இந்த கடைசி நாளிலும் இந்த வேலையிலும் கடைசியாய் நான் பார்க்கின்ற முகம் தேவனுடைய முகமாக இருக்க வேண்டும். இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வந்த தேவனுடைய முகமாக இருக்க வேண்டும். இரு பரிவாரங்களை இயேசுவை தந்தார், தர வல்லவராக இருக்கிறார். வெறும் கையோடு நாம் இன்னைக்கு திருச்சபையில வந்திருப்பீங்கன்னா நீங்க போகும்போது ஒரு இரு பரிவாரங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க. அந்த கவலையெல்லாம் தேவனிடத்தில் வைங்க. நமக்கு ஆறுதலை தேர்தலை தருகிற ஒரே தேவன் தக்கதா இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரும் கீழே அகாதபடி இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை வேதத்திலே பார்க்கிறவனமாய் தேவனை நம்மளை நடத்தி வந்த மாபெரும் திருமலுக்காக தேவனை நோக்கி பார்ப்போம். கரங்களை படத்திற்கு நேராக நீட்டி அர்ப்பணிப்போம். உங்களுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகிறது சாமி? நான் எதை நோக்கி போகிறேன் ராஜா? நான் எத்தனை பேருக்கு நன்றி உள்ளவனாக இருந்திருக்கிறேன், ஒருவரும் எனக்கு நன்றி செல்கிறேன் ராஜா. நான் பிறருக்காக அவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் நான் பாடுபடுறேன் சாமி. அது ஒருபோதும் ஒருத்தருக்கும் தெரியல சாமி. என்னை நோக்கடித்த நாட்கள் அநேக இருக்கிறது ராஜா. ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த வேலையை உண்மை நோக்கி பார்க்கிறேன் ராஜா. என் நன்றி உமக்கு உள்ளதற்காக இருக்கிறது. முதலாவது என்னுடைய ஸ்தோத்திரம் உண்மையே நோக்கி இருக்கிறது ராஜா, உண்மையே நோக்கி இருக்கிறது. அர்ப்பணிப்போமா? வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன்.
அருமையான நேரத்தில் இந்த வருடத்தை நாம் முடிக்க இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. நம்ம யாராவது பார்க்கிறோம். ஒரு அருமையான இறுதி செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த ஆண்டு முடிக்கும் போது ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செய்ய முடியாத அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். முதலாவதாக எல்லாவற்றிற்காக யோபை போல கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர்